அன்பு உலகளாவிய பி.குரு சொந்தங்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் எழுத்தாளர், நெறியாளர், கல்வியாளர், அதை தாண்டி பாஜகவின் நிர்வாகியான திருமதி காயத்ரி சுரேஷ் அவங்க. மேம் வணக்கம் மேம். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். மேம், பாராளுமன்றத்துல நடந்த விவாதங்கள்ல காங்கிரசினுடைய பிரியங்கா காந்தி நிறைய பேசியிருக்காங்க. நிறைய ஸ்டேட்மெண்ட்ட சொல்லியிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா, ஐஐடியினுடைய இயக்குனர் திரு காமகோடி அவர்களை பற்றி அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காங்க. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க மேம்? முதல்ல இதெல்லாம் சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிறத அவங்க ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இத இந்த இடத்துல இப்படி பேசியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா, இந்த நாட்டினுடைய உச்சபட்ச பதவியான பிரசிடென்ட் அதற்கு தனக்கு லயபிளா இருந்த, தனக்கு லாயலா இருந்த அவங்க வீட்ல இருந்த பிரதீபா பாட்டில் அவர்களை பிரசிடென்ட்டாக நியமித்தவர்கள், இந்த நாட்டிற்காக நான் படிச்ச ஐஐடியில இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு ஐஐடியில ஒருத்தங்க படிச்சாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வேலைக்கு போனா எத்தனை லட்சங்கள் இன்னைக்கு அவரோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவர் கோடியில சம்பாதிச்சிருப்பாரு. வெளிநாடுகள் அவரை வற்புறுத்தி கேட்ட போது கூட மகா பெரியவர் கடல் தாண்டி போகக்கூடாதுரான்னு ஒரு வார்த்தை சொன்னாராம். அந்த ஒரு வார்த்தைக்காகவும் தன்னுடைய படிப்பு தன்னுடைய நாட்டிற்கு பயன்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்தியாவில் இருந்து இந்தியாவை உயர்த்துவதற்காக வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு நபரை எந்த தகுதியும் இல்லாமல் நேரு குடும்பத்தில் பிறந்தார்ன ஒரே காரணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு பார்லிமெண்ட்ல உட்கார்ந்துட்டு தன்னுடைய படிப்பின் மூலமாக தன்னுடைய உழைப்பின் மூலமாக முன்னுக்கு வந்த ஒருத்தரை பேசுறாங்க அப்படின்னா அதை விட அவலம் வேற எதுவும் இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேம், மோடி அரசு இந்த வினாத்தாள் கசிவை தடுக்க கொண்டு வந்திருக்கும் ரிஃபார்ம்ஸ் என்ன? அதனால நிறைய யூஸ் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். இதுல நீங்க இந்த விஷயத்தையும் பார்க்கணும். ஏன்னா தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல முட்டாள்களுக்கு இதெல்லாம் புரியாது, எல்லாருமே அவங்க எல்லாமே நினைச்சுப்பாங்க அப்படின்னு பேசி இருக்கிறாங்க. ஆனால் அந்த குடும்பம் இருக்குல்ல, அந்த குடும்பம் உங்களுக்கு தெரியும், பிரியங்கா வத்ரான்னு போடுறாங்கல்ல, அந்த ராபர்ட் வத்ரா அவர்கள் ஹை ப்ரொஃபைல் மணி லாண்டரிங் கேஸ்ல சம்மன் பண்ணப்பட்டு சார்ஜ் ஷீட் பண்ணப்பட்டு கோர்ட்ல அப்பியர் ஆயிட்டு இருக்கிறாரு. சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் நேஷனல் ஹெரால்டு வழக்குல பெயில்ல வெளியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் நம்முடைய காமகோட்டி சார் அவர்களை பத்தி பேசுறாங்க அப்படிங்கறத யோசிக்கணும். இவர்களுடைய தகுதி என்ன அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா எப்போதும் சொல்லுவாங்க, இன்னைக்கு கூட நேத்தி கூட பேசி இருக்கிறாங்க, மோடி அவர்கள் எங்க போயிட்டாங்க, அவரை பார்த்து பயந்துட்டாங்கன்னு. 12 வருஷத்துல 103 முறை மோடி அவர்கள் வெளிநாடுக்கு போயிருக்கிறாரு. ஒவ்வொரு முறையும் வெளிநாடுக்கு போகும்போது நமக்கு புதுசாக எம்ஓயுவாக இருக்கட்டும், பாதுகாப்பு ஒரு செக்யூரிட்டி டைட்டனிங்காக இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரதாக இருக்கட்டும், அவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க. ஆனால் 2014 இருந்து 19 வரைக்கும் 5 வருஷ காலத்துல ஒரு எதிர்கட்சி தலைவர் Z+ பாதுகாப்பில் இருக்கக்கூடியவர் 247 முறை இந்தியாவை விட்டு வெளியில போயிருக்கிறாரு. எங்க போயிருக்கிறாரு, என்ன பண்ணாருன்னு இன்னி வரைக்கும் யாருக்குமே தெரியாது அப்படின்னு நான் சொல்லல. துக்ளக்ல அவரை பற்றிய குறிப்பை போட்டிருக்கிறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்ன பதில் அவங்க சொல்ல போறாங்க? அதே இது நீங்க ஐஐடி காமகோட்டி சார் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, முதல்ல இந்தியால இண்டிஜினியஸ் மைக்ரோ ப்ராசஸர் சிப்பை கொண்டு வந்த பெருமை அவரை சேரும். இவ்வளவு நாள் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு நாம இந்தியால மிகப்பெரிய அளவிற்கு மேனுஃபேக்சர் பண்றோம் அப்படின்னா அதற்கு எவ்வளவு பெரிய காரணமாக அவர் இருந்திருக்கிறாரு அப்படின்னு பாக்குறோம். அவர் வந்த பிறகு ஐஐடில ஒவ்வொரு வருஷமும் 100 ஸ்டார்ட் அப்பாவது வருது. அதற்கு அவர் எவ்வளவு பெரிய காரணமா இருந்திருக்கிறாருன்னு பாக்குறோம். கடந்த ஒரு வருஷத்துல மட்டும் 112 ஸ்டார்ட் அப், 75,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல எங்க உள்ளுக்குள்ளார ஐஐடி கேம்பஸ்குள்ளார 75,000 கோடிக்கு இன்குபேஷன் மூலமாக ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஆரம்பிச்ச அவர் எங்க? அடுத்தவங்க காசை ஆட்டைய போட்டு நேஷனல் ஹெரால்டு வழக்குல வெளியில இருக்கிறவங்க எங்க? இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு அக்காவுக்கு தம்பிக்கு யாருக்கும் எந்த தகுதியும் கிடையாது. இது ஒரு விஷயம்.
இந்த நீட்டுக்கு வந்தா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீட்டு வந்து ஃபேர் நீட் வேணும். தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து விலகியே ஆகணும்னு கேட்டாங்க இல்லையா? உங்களுக்கு தெரியும் பஞ்சாப்ல இருந்து இவர்களுடைய பீரியட்ல 120 முறை லீக் ஆயிருக்குது. கொஸ்டின் பேப்பர் டிஃபரண்ட் கொஸ்டின் பேப்பர் ஈவன் சிபிஎஸ்இயோட 10th கொஸ்டின் பேப்பர்ல இருந்து பஞ்சாப்ல ஆம் ஆத்மி ஆளுகின்ற இடத்துல இருக்கக்கூடிய மருத்துவ பணியாளர்கள் தேர்வுல இருந்து அவர்கள் ஆளுகிற ஸ்டேட்லயோ கூட்டணியில இருக்கிறவங்களோ எல்லா இடங்கள்லயும் நடந்திருக்குது. ரொம்ப முக்கியமா நீங்க மறந்துடக்கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர்களுடைய அப்பா ராஜீவ்காந்தி இருக்கும்போது போபால் விஷவாயு கசிவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 5 லட்சம் பேர் தூங்கிட்டு இருந்தவங்கல்ல விஷவாயு தாக்கம் ஏற்பட்டு 1000 பேருக்கு மேல இறந்து போய் thousands ஆஃப் பீப்புள் உயிர் பலியான பிறகு அந்த கம்பெனியோட சிஇஓவை சைலண்டா வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சவங்க இவங்க. அன்னைக்கு அந்த துறையில இருந்தவரோ இல்ல அன்னைக்கு பொறுப்புல இருந்த ராஜீவ்காந்தி அவர்களோ ரிசைன் பண்ணாங்களா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு வினாத்தாள் கசிவுக்கு அவர் பொறுப்பேத்து இமீடியட்டா நீங்க சொன்ன ரிஃபார்முக்கு தான் நான் வரேன். ரிஃபார்ம் வரும், உடனடியாக நாங்க செய்யறோம்னு சொல்லி ஸ்பெஷல் கோர்ட் கொண்டு வந்து அதற்கு பிறகு குழு அமைச்சு அத்தனை வேலையும் அவ்வளோ ஃபாஸ்டா நடக்குது. ஏன்னா மிகப்பெரிய அளவுல சேஞ்சஸ் கொண்டு வர போறோம், கம்ப்யூட்டரைஸ்டா கொண்டு வர போறோம். ஜேஇஇ மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்லாட் பேசிஸ்ல 1 வீக் கொண்டு வரலாம். எல்லாமே டிஜிட்டலைசேஷன். இவ்வளவு பெரிய விஷயங்களை அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சிறுபிள்ளைத்தனமா இவங்க எல்லாம் பிஹேவ் பண்றத பார்த்தா எனக்கு இவர்களெல்லாம் நாட்டின் இவங்க கைக்கு போச்சுன்னா என்ன ஆகும்னு நினைக்கவே ரொம்ப வருத்தமா பயமா இருக்குது. இந்த ரிஃபர்மேஷன் அப்படிங்கறதுல நான் நிறைய விதமா பாக்குறேன். ஃபர்ஸ்ட் ஒன், குழு போடுறது அப்படிங்கிறது வேற. அவங்க செய்ய போற வேலைகள் என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க டிஜிட்டலைசேஷன். ஏன்னா இதுல நடந்திருக்கிற விஷயம், இந்த வருஷம் நடந்திருக்கிற விஷயம், ஒரு தாய் தன்னுடைய சொந்த பிள்ளையை கொலை பண்ற மாதிரி, ஒரு தந்தை தன்னுடைய சொந்த மகளை பாலியல் வன்புணர்வு செய்யற அளவிற்கு மோசமானது. ஒரு கொஸ்டின் பேப்பரை எடுத்த கல்வியாளர் அந்த கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணதுங்கிறது என்னால அதை கொஞ்சம் கூட சகிச்சுக்க முடியல. ஏன்னா ஒரு அதிகாரி தப்பு பண்ணிட்டாங்க, தண்டனை கொடுக்கலாம். இல்ல ஒரு இடத்துல ஒரு லாஜிஸ்டிக்ஸ்ல லீக்கேஜ் ஆயிடுச்சு, அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க. ஆனால் கல்வி அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு புனிதமான ஒரு சர்வீஸ். ஒவ்வொரு குழந்தையும் நம்மளோட குழந்தைன்னு நினைச்சு அந்த குழந்தையோட டெவலப்மெண்ட்டுக்கு இருக்கும்போது ஒரு பிச்சைக்கார காசுக்காக 22 லட்சம் குழந்தைகளுடைய வாழ்க்கையில விளையாடின அந்த ஆசிரியர்களாக இருக்கவே எந்த விதமான தகுதியும் இல்லாதவர்கள். சோ அப்போ இனி அது வரக்கூடாது அப்படின்னா ஃபுல்லா டிஜிட்டலைஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா காமகோட்டி சார் அவர்கள் நாம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற நேரத்துல காலையில இன்டர்வியூ கொடுத்திருக்கிறாங்க. எதனால நீட்ல எங்கெல்லாம் நடந்தது, ஏன்னா நீங்க அத குழுல போட்டிருக்கிறவங்களை பார்த்தாலே எவ்வளவு ஸ்பெசிபிக்கா இந்த வேலை செஞ்சிருக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர்ல ஹி இஸ் மாஸ்டர். அவர் வந்து செக்யூரிட்டி லெவல்ல இருந்து கம்ப்யூட்டர்ல என்னெல்லாம் நீங்க பண்ண முடியும், ஒரு டிஜிட்டல் கொண்டு வரீங்க, அந்த டிஜிட்டலை வேறு யாரும் வந்து ஹேக் பண்ணாத அளவுக்கு, பிரேக் பண்ணாத அளவுக்கு உள்ள விஷயங்களை அவரால் கொண்டு வர முடியும். வந்து உங்களோட ஃபேஸ் ஐடென்டிஃபிகேஷன் இல்ல உங்களுடைய ஹேண்ட் பிரிண்ட்ஸ் இல்லைன்னா ஐபால்ஸ் இந்த மாதிரி வச்சு அதன் மூலமாக லீக்கேஜஸோ ப்ராக்சியையோ மால் பிராக்டிஸையோ 100% குறைக்க முடியும் அப்படின்னு அவர் நம்புறாரு. ஸோ ஜேஇஇ வந்து பல வருஷங்களாக சென்னையும் நடத்தி இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஐஐடி அப்படின்னு இருந்தால் கூட ஒவ்வொரு ஐஐடியும் தனியான என்டிட்டி. அவர்களுக்கான சிலபஸை வச்சிருப்பாங்க, அவரவர்களுடைய முறை வேறவாக இருக்கும். ஆனா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஐஐடி அந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணும். அப்படி பல முறை தேர்வுகளை மிகச்சிறந்த முறையில நடத்தினது சென்னை ஐஐடி. அதுல இருந்து கூப்பிட்டு இருக்கிறாங்க. ஒரு சயின்ஸ் நம்ம சோம்நாத் ஜி உங்களுக்கு தெரியும், நமக்கு வந்து செவ்வாய்க்கு ராக்கெட் விடும்பொழுது எப்படி மோடி அவரும் ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த பாண்டிங் நீங்க பார்த்திருப்பீங்க. அவருடைய அந்த விஞ்ஞானத்தை வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கிற மாதிரி நந்தன் நிலேக்கனி அவர்கள் இந்தியாவினுடைய மதிப்பு மரியாதையை உலகளாவிய அளவுக்கு எடுத்து சென்றவர் அவர். அதே போல நீங்க அந்த
ஐபில இருந்த கமல்நாத் நினைக்கிறேன், அவர் பேர் எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்ல. அவரை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த லீக்கேஜஸ் எல்லாத்தையும் எப்படி லாக் பண்றது, இதுவரைக்கும் என்னென்ன முறையிலலாம் லீக்கேஜ் இருந்ததுன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை கரெக்ட் பண்ணக்கூடியவர். இப்படி இந்த ரிஃபர்மேஷன் எல்லாமே லீக்கேஜஸை தடுப்பதற்காக. ஆனால் ரிஃபர்மேஷன் இன் எக்ஸாம் அண்ட் பேட்டர்ன் இருக்குல்ல, அதுக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா வந்து ஸ்லாட் மாதிரி ஜேஇல நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கும் இதுக்கும் பெரிய அளவு நம்பர்லாம் வித்தியாசம் இல்ல. ஜேஇ மெயின்ஸ் வந்து ஒரு 20 லட்சம் பேர் எழுதுவாங்க. இது இந்த முறை 22 லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் நீங்க பார்த்திருப்பீங்க கடந்த 10 வருஷத்துல ஒரு தடவை கூட ஜேஇல பெரிய பிரச்சனை எல்லாம் வரல. ஏன் அப்படின்னா, அப்ப அதுல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீட் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல அரசியலாக்கப்பட்டதுதான் அதோடைய முக்கியமான காரணம். சரி பரவால்ல, அதுக்கும் சேர்ந்தே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்லாட் சிஸ்டம் கொண்டு வந்து, நீங்க உங்களுக்கு 1 வீக் டைம்ல காலையில புக் பண்ணிக்கோ, ஆஃப்டர்நூன் புக் பண்ணிக்கோ, சென்டர் நீ செலக்ட் பண்ணிக்கோ, எல்லாமே நீங்களே பண்ணிக்கலாம். ஏன்னா நான் போட்டாதான் வெளியூர்ல அது கூட நீங்க நடந்தது பார்த்திருந்திருப்பீங்க. அவங்களே வெளியூரை செலக்ட் பண்ணிட்டு எனக்கு சென்டர் வெளியூருக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட அப்ளிகேஷனை எடுத்து காமிச்ச பிறகு அவங்க அமைதியாகி அதற்கு பிறகு ரெக்வெஸ்ட் பண்ணி உள்ளூருக்குள்ள போட்டதெல்லாம் நீங்க இந்த ரீ எக்ஸாம் அப்ப பார்த்திருப்பீங்க. அப்போ அந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல அதை கொண்டு வந்து இதுல ஒரு பெரிய பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா, ஜேஇஏ பொறுத்த வரைக்கும் 10ல இருந்து 11 கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு ஸ்லாட்டுக்கும் கொஸ்டின் பேப்பர் வேறவா இருக்கும். ஆனால் வெயிட்டேஜ் ஒண்ணு போல இருக்கும். மீடியமா ஒரு சில போர்ஷன் வந்து மீடியமா இருக்கும், ஒரு சில போர்ஷன் டஃப்பா இருக்கும், ஒரு சில போர்ஷன் வந்து ஈஸியா இருக்கிற மாதிரி. அப்ப அந்த நார்மலைசேஷனுக்கு அவ்வளோ நாங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ அப்போ இது வந்து கொஸ்டினுடைய அமைப்புகள்ல நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இத்தனை பேர் பண்றதுல மாற்றங்கள் கொண்டு வராங்க. இத்தனை கொஸ்டின்ஸ் கொண்டு வர்றதுல இருந்து அப்ப அதுக்கு எத்தனை நபர்கள் தேவைப்படுவாங்க, இன்னும் எவ்வளவு அக்யூரசி தேவைப்படும், அப்ப எவ்வளவு இன்டெகிரிட்டியோட அந்த டீச்சர்ஸ் இருக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு பாருங்க. ஆக்சுவலா எல்லாத்தையுமே நீங்க வந்து ஏஐ பண்ணிடலாம், மனுஷனே தேவையில்லை. நீங்க சிலபஸ கொடுத்து இதுல 10 வேறு விதமான கொஸ்டினை எடுத்து கொடுன்னு சொன்னா இன்னைக்கு ஏஐ எடுத்து கொடுக்கும் நமக்கு. அவர் வந்து ஏஐல மாஸ்டர், அவர் பண்ணி கொடுத்துருவாரு. இது வந்து ஆசிரியர்களுக்கு அசிங்கம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. அந்த ஏஐ ப்ராம்ப்டிங்க ஒரு மனுஷன் கொடுக்குறான். ஆனா என்ன நம்பாம நீங்க ஏஐல கொடுக்குறீங்கன்றதே எனக்கு ஒரு கல்வியாளருக்கு கொடுக்கப்படுற அசிங்கம் இல்லையா? அதற்கு காரணம் என்ன? இவங்க பண்ண வேலை. இந்த கல்வியாளர்கள்ன்ற பேர்ல, ஆசிரியர்கள்ன்ற பேர்ல செய்யற வேலை. அப்ப அதுல எவ்வளவு அக்யூரசி மெயின்டைன் பண்ண முடியும்? அந்த கொஸ்டின்ஸ் இப்ப நீங்க எடுத்த கொஸ்டின் வருதா, வராம போகுதா? நீங்க ஒண்ணுதான் எடுத்திருப்பீங்க, ஆனா 11 பேப்பர் இருக்கு. நீங்க அடுத்தவங்களுக்கு நீங்க எடுத்து தெரியவே தெரியாது. சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கெல்லாம் ட்ராக்ல ரெக்கார்டிங் சிஸ்டம் இருக்குல்ல, உங்களோட டயலாக் உங்களோட சீனை நீங்க வந்து செஞ்சுட்டு போயிடுவீங்க. உங்களோட கோ ஆர்டிஸ்ட் யாருன்னு கூட உங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு என்ன டயலாக்னு கூட உங்களுக்கு தெரியாது. நீங்க எப்படி வெளியில போய் லீக் பண்ண முடியும்? சிம்பிளா நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு காமன் மேனுக்கு புரியறதுக்காக சொல்றேன். சோ இந்த அளவிற்கு அதுல டெக்னாலஜி எடுத்துட்டு வர்றது அப்படிங்கறத ஒரு மிகப்பெரிய ரீஃபர்மேஷனா கொண்டு வராங்க. இதுல இருக்கக்கூடிய சில கிளிச்சஸ் இருக்கு. அது முக்கியமா என்ன அப்படின்னா, இந்தியா போன்ற இடங்கள்ல கம்ப்யூட்டர் நிறைய இருந்தால் கூட நீங்க வந்து காலேஜஸ்க்கு போவீங்க, ஸ்கூல்ஸுக்கு போறீங்க, இன்ஸ்டிடியூட்ஸ் போறீங்க, அங்கிருந்து நடக்குது அப்படிங்கும் போது கூட இன்டர்நெட்டோட கனெக்டிவிட்டியில இஷ்யூ வந்தால் அதை எப்படி சால்வ் பண்றது, இத வந்து அதைக்கும் சேர்த்து அவங்க அதுக்கு ஒரு ரெஃபர்மேஷன் கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி இந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல இதை சாக்கு வச்சு ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ் தேவைப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க இன்னைக்கு பார்த்துட்டு இருப்பீங்க, கவுன்சிலிங் தமிழ்நாட்டுல அண்ணா யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருக்கு. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு ஃபர்ஸ்ட் இயர் கிளாஸே ஆரம்பிச்சு 2 மாசம் ஆக போகுது. இன்னும் மெடிக்கலுக்கு கவுன்சிலிங்கே ஆரம்பிக்கல. ஒவ்வொரு மாநிலத்தில் கியூட் எக்ஸாம் எழுதிட்டு அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில இன்னும் அட்மிஷன் முடியல. அப்போ ஒரு குழந்தை 2-3 இடத்துல ட்ரை பண்றா அப்படின்னா அதற்கு ஒரு வாய்ப்புகளே இல்லாமல் போகுது. எப்படி ஒன் நேஷன், ஒன் ரேஷன், ஒன் எலெக்ஷன் இருக்கோ அதே போல
இந்தியா முழுமையும் எக்ஸாம் வந்து நீங்க மார்ச்ல இருந்து ஏப்ரல் 15 தேதிக்குள்ள எப்ப வேணா வச்சுக்கோங்க. ஆனால் ரிசல்ட் வெளியிடுறது அப்படிங்கிறது ஒரு 10 நாள் கேப்புக்குள்ள ஒண்ணு போல வெளியில வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் ஒண்ணு போல ஸ்டார்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த எல்லோருக்கும் எல்லா வாய்ப்பும் கிடைக்கும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் இதுல. இன்னைக்கு அண்ணா யுனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருக்கு. 200 அவுட் ஆஃப் 200 அண்ணா யுனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் செலக்ட் ஆயிருப்பான். அதற்கு பிறகு கிண்டி கேம்பஸ்லயே உங்களுக்கு எம்ஐடி இருக்கு, அழகப்ப செட்டியார் இன்ஸ்டிடியூட் இருக்கு. அதுக்கு அடுத்தது அவன் பிஎஸ்டி எடுக்கிறான், ஜிஇசி எடுக்க வச்சுக்கோங்க. ஆனால் இன்னும் ஐஐடியோட கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகல. இப்ப ஐஐடியோட கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, இதுல டாப்ல செலக்ட் ஆன பையன் இந்த காசு எனக்கு போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு ஐஐடிக்கு போவான். அப்போ இங்க ஒரு வேகன்சி வருதா, இது 3rd ரவுண்ட் வரும்போதோ 4th ரவுண்ட் வரும்போதோ தெரியும் போது 120 கட் ஆஃப் எடுத்த ஒருத்தனுக்கு அண்ணா யுனிவர்சிட்டி வேகன்சி காமிக்கும். அப்போ 120 கட் ஆஃப் எடுத்த ஒருத்தனுக்கு கிடைக்கும், 199 எடுத்த ஒருத்தனுக்கு கிடைக்காது. அவன் வந்து பின்னாடி வேற எதையாவது ஒண்ணு எடுத்திருப்பான். அதே மாதிரி மெடிக்கல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, மெடிக்கலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் வரும்னு நினைச்சேன். கவர்மெண்ட் காலேஜ் வரல. எங்க வீட்ல என்ன சொல்றாங்கன்னா, நீ அடுத்த ஒரு தடவை நீட் எழுது அப்படின்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ண போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல. ஆனால் அது வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆப்ஷன் என்னன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்க அங்க போய் ஜாயின் பண்ணவே முடியாது. அப்ப நீங்க எங்க ஜாயின் பண்ணணும்? மெடிக்கல் அண்ட் அலைடு ஹெல்த் சயின்சஸ் மட்டுமே தான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி மாதிரி நிறைய இடங்கள்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்ஸ் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு இந்த மெடிக்கல் கிடைக்காதவங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்காம போகுது. அப்போ இதெல்லாம் இந்த ரீஃபர்மேஷன்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணி இந்த ஒரு சிஸ்டமை மாத்துனாங்க அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் அவரவர்களுடைய மதிப்பெண்களுக்கு ஏத்த மாதிரி உள்ள இடத்த முதல்லயே செலக்ட் பண்ணி காசு பணம் இதுல வந்து எல்லாரும் காசு பணத்தோட வந்துடுறது இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 200 மார்க் எடுத்துட்டு ஒரு பையன் அண்ணா யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணிருக்கான், அவன் 25,000 ரூபாய் பேசிக் அமௌண்ட் கட்டணும். அதுக்கப்புறம் நீங்க 15 நாள் டைம் கொடுக்குறீங்க. ஆனால் எனக்கு ஐஐடி கிடைக்குதுன்னா இந்த 25,000 ரூபாய் பணம் எனக்கு உடனே வராது. எங்க அப்பா லட்சாதிபதியாக இருந்தார் அப்படின்னா இந்த பணம் வரும்போது நான் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம், அதுக்கு திரும்பவும் நான் பணம் போடலான்னு இருக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல மிகப்பெரிய நிதி சிக்கலும் இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சோ நாலேஜ் இஷ்யூஸ் அங்க இருக்கு, மணி இன்வால்வ்மெண்ட் இருக்கு, குழந்தைங்களோட ப்ரெஷர் அங்க இருக்கு. இத்தனை விஷயங்களையும் கணக்குல கொண்டு இந்த ரீஃபர்மேஷனோட சேர்ந்து ஒன் எலெக்ஷன் ஒன் நேஷன் மாதிரி இந்த ரிசல்ட் வர்றதோ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்றதோ அட் அ டைத்துல நடந்ததுன்னா எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம கமிங் பேக் அகைன் டு பிரியங்கா காந்தி மேம். சோ இவங்க இப்படி பேசியிருக்காங்க. இதுல ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, தமிழர் தாங்க, நாங்க தமிழர் அப்படின்னு சொல்ற நிறைய பேர், தமிழரினுடைய பெருமையை நாங்க தான் பறைசாற்றுறோம்னு தூக்கி பிடிக்கும் நிறைய பேர் யாருமே இத கண்டுக்கல. குறிப்பா திமுக, தாவேகா கூட யாருமே இதை பற்றி ஒரு பெருசா ஒரு வார்த்தை பேசல, ஒரு வார்த்தை கூட கண்டனம் தெரிவிக்கல. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது எப்படி அவங்க சொல்லுவாங்க? ஏன்னா இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு. காமகோட்டி அவர்கள் சமுதாயத்தால் பிராமணர். சோ அவரை வந்து எந்த விதத்திலும் இவங்க ஏத்துக்கிறதுக்கு தயாராகவே இருக்க மாட்டாங்க. இதுதான் இவர்களுடைய சமூக நீதி. நீங்க வந்து திறமையை கொண்டாடுவோம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த திறமையானவர் ஒரு ஃபார்வர்டு கம்யூனிட்டியாக இருந்தா உங்களுக்கு மனசே வராது. ஆனால் ஒரு சிறையில இருக்கக்கூடிய கைதி, மிகப்பெரிய பயங்கரவாதத்தை செய்த கைதி, நாம தீவிரவாதிம்போம். அவங்க இஸ்லாமிய கைது செய்த அவர்களை, இஸ்லாமியர்கள் சிறையில் இருப்பவர்களை விடுதலை செய்ய வேண்டும்னு பேசுவாங்க. நீங்க இந்த தாவேக்கா வந்த பிறகே நீங்க ஷாஜகான் நினைக்கிற அவரோட பேரு, நம்ம இந்த மதுரையில தான் ஒரு இடத்துல இருந்து செலக்ட் ஆகி வந்தவர். அவர் வந்து இத பேசியிருக்காரு. நீங்க மறந்திருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் இங்க இருக்கக்கூடிய நிலைமை. அவருடைய திறமையை பார்ப்பதற்கோ, அவர் இந்த தமிழகத்துக்காரர் அப்படின்னு பாக்குறதுக்கோ யாருமே முன்வரலை அப்படிங்கிறது தான் இவர்களுடைய உண்மையான முகத்திரையை கிழிச்சு காட்டுற விஷயம். இதுதான் இவர்களுடைய சமூக நீதியோட லட்சணம். மேம், இன்னொரு ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்காக. நீங்க ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க.
கல்வியை ஆர்எஸ்எஸ் கைப்பற்றியுள்ளது அப்படின்னு இருக்காரு ஏஎல்எல்பி லீடர் ஆஃப் அப்போசிஷன் ராகுல் காந்தி அவர்கள். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க மேம்? அத வந்து அவங்க பாட்டி இருக்காங்கல்ல இந்திரா காந்தி, அவர்கள் RSS என்ன சொன்னாங்கன்றது கொஞ்சம் அறிவோட யோசிச்சு பார்த்திருந்தாரு அப்படின்னா, ஒரு RSS ஒரு தப்பான பிம்பத்தோட பார்க்கறதுக்கு அவரால முடியாது. ஏன்னா, RSS அவ்வளவு ஒரு ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டான டிசிப்ளினான இயக்கம் அப்படின்னு சர்டிபிகேட் கொடுத்தது நீங்களோ நானோ இல்ல, இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள். அததான் நீங்க பார்க்கணும். அப்போ இன்னைக்கு RSS கையில வந்திருக்குன்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா, சுதந்திரம் கிடைச்ச ஆண்டுல இருந்து 1984, 87 வரைக்கும் கல்வி அமைச்சர்கள் யாராக இருந்தாங்க, அப்ப அவங்க கையில அது போச்சா அப்படிங்கிறத காங்கிரஸ் ஒத்துக்கணும். இதுக்கு அவர் பதில் சொன்னா, இந்த RSSன்னு அவர் சொல்றது நியாயமா, நியாயம் இல்லையான்னு எல்லாருக்கும் தெரியும். 1984, 87 வரை கல்வி யாரிடத்தில் இருந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அப்படின்னு அவர் சொல்லட்டும். அதற்கு பிறகு RSS கிட்ட இருக்கா, முதல்ல அது இருக்கா, இருந்தா அது நியாயமானதாக இருக்குமான்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆன்டி பேப்பர் பில் என்ன மேடம் சொல்லுது, அதை பற்றி உங்களுடைய பார்வை? ஆக்சுவலா நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, தனிநபராக இருந்தால் எத்தனை வருஷம் தண்டனை, ஒரு கும்பலா சேர்ந்து அதை செஞ்சிருந்தா 10 கோடி ரூபாய் வரைக்கும் தண்டனை, அபராதம், 10 வருஷம் சிறை அப்படிங்கிறது வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. என்கிட்ட கேட்டா இந்த அபராதத்தினால அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் பாதிக்கப்படுவாங்க. இவங்களெல்லாம் தூக்குல போட்டுறணும்ன்ற நானு. 10 வருஷம் சிறையெல்லாம் சொல்லக்கூடாது, ஆயுள் தண்டனை எல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா மகாத்மா காந்தியோட பிறந்த நாள் வந்தா நீங்க 4 பேரை வெளில விட்டுருவீங்க. தமிழ்நாட்டுல அண்ணாதுரையோட பிறந்த நாள் வந்தா 4 பேரை வெளில விட்டுருவீங்க. பெரியாரோட பிறந்த நாள் வந்தா 4 பேரை வெளில விட்டுருவீங்க. அதனால தூக்கு தான். அந்த தூக்குக்கு குறைச்சு எதையுமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. இன்னும் கடுமையாக்கணும்னு கூட நம்ம சொல்லலாம். இது மிக குறைந்தபட்சமாக ரொம்ப மனிதாபிமானத்தோட இதை அணுகி இருக்கிறாங்க. இவர்களுக்கெல்லாம் மனிதாபிமானம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இவர்களெல்லாம் நாம மனிதர்களோடயே சேர்க்கக்கூடாது.